வணக்கம் நண்பர்களே. இதை மட்டும் செய்தால் போதும், நீங்கள் நினைத்தது நடக்கும்னு போட்டிருக்க பாருங்க. அது என்னது ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசில் நிறைவேறாத ஆசைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாச்சும் தேவைகள் இருந்தாலும் சரி, இதை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா இது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு சின்ன தாந்திரிகம் தான். என்னென்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இதில் ஒரு 9 வேப்ப இலையும் ஒரே ஒரு 1 ரூபாய் காயினும் வச்சு கட்டுங்க. சரிங்களா? 9 வேப்பிலை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த 9ம் பார்த்திங்கன்னா 9 கோள்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி படுத்துது. சரிங்களா? அது மட்டும் இல்லாத அந்த 1 ரூபாய்க்கு எவ்வளவு மகத்துவம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். மொய் எழுதுகிற இடத்துலையும் சரி, நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா 1 முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 1க்கு மிகவும் பிரகாசமான தாந்திரிக முறை தான் அது. சரிங்களா? அதனால் அதை கட்டிக்கோங்க. கட்டிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகலையா, அதை மனசில் நினச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலில் அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் கட்டிடுங்க. சரிங்களா? உங்களுக்கு பணம் இல்லையா, சொல்லி கட்டுங்க. உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இல்லை உங்கள் கணவருக்கு உடம்பு சரியில்லை, இல்லை விரைவில் திருமணம் நடக்கணும், குழந்தையின்மை, இது மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் சால்வ் செய்யக்கூடியது தான் இந்த எளிய தாந்திரிகம். இதை எல்லாருமே பண்ணலாம். யாருமே பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இதில் மதம், ஜாதி, இனம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 1 ரூபாய் காயின் மட்டும் இருந்தால் போதும். இந்த மஞ்சள் துணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண காட்டன் எடுத்து மஞ்சளை நினச்சி வழக்கம் போல் அதை கட்டி நீங்கள் தொங்க விட்ருங்க. சரிங்களா? ஒருவேளை நீங்கள் ஒரு பெண் மீது ஆசைப்படுகிறீன்ற கூட அந்த பெண்ணை விரைவில் திருமணம் செய்யணும்னு நினச்சிட்டு கட்டினீங்கன்னா அது கூட நிறைவேறுங்க. இது அனைத்துக்குமே பயன்படுத்தலாம். ஆனால் நன்மைக்கான விஷயத்தை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.